வணக்கம், கேஜி மாஸ்டர். இந்த காணொளியில் ஃப்ரேசல் வெர்ப் சம்பந்தமான முழுமையான விளக்கங்களும், நாங்கள் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடியதாக 25 வாக்கியங்களும் உள்ளடங்கியுள்ளன. இந்த காணொளி தரக்கூடிய பயனை முழுமையாக அறுவடை செய்யுங்கள். பேனாவும் நோட்புக்கும் எடுத்து விட்டீர்களா? இப்போது நாங்கள் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் ஃப்ரேஸ் என்றால் என்ன? அதாவது கம், கோ, ஈட், ட்ரிங்க், டான்ஸ் என்பன ஒவ்வொன்றும் சொல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வேர்ட் என்று அழைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வருகின்ற பொழுது அதை நாங்கள் சொற்றொடர் ஃப்ரேஸ் என்று கூறுகின்றோம். எனவே ஃப்ரேஸ் என்றவுடன் எங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கும் என்பதுதான். இங்கே ஃப்ரேசல் வெர்ப் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு வேர்ப்புடன், அதாவது வினைச்சொல்லுடன் இன்னும் சொற்கள் சேரும். அதனால்தான் நாங்கள் இதை ஃப்ரேசல் வெர்ப் என்று கூறுகின்றோம். வினைச்சொல்லுடன் சேரக்கூடிய சொற்களை நாங்கள் பார்ட்டிக்கிள் என்று கூறுகின்றோம். அதாவது துகள் என்று கூறுகின்றோம். இங்கே ஒரு வினைச்சொல் ஃப்ரேசல் வெர்ப்பாக மாறுவதற்கு நாங்கள் ப்ரெப்போசிஷன் அல்லது அட்வெர்ப், முன்னிடைச்சொல் அல்லது வினையுரிச் சொல்லை சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தப்படும் பொருளானது, அதாவது மீனிங், வினைச்சொல்லின் மூலப்பொருளாக அல்லாமல் வேறுபட்ட பொருளைக் கொடுக்கும். இதை நாங்கள் மிக ஆழமாக பார்க்கப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை ஃப்ரேசல் வெர்ப் என்றால் என்ன என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் ஃப்ரேசல் வெர்ப்பினுடைய ஸ்ட்ரக்சர், இது எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது நாங்கள் ஒரு ஃபார்முலா மூலம் பார்க்கின்றோம். வெர்ப் பிளஸ் ப்ரெப்போசிஷன் அல்லது அட்வெர்ப் சேருகின்ற பொழுது புதிய பொருளை தரும் என்று பார்த்தோம். உதாரணங்களின் மூலம் மேலும் தெளிவாக புரிந்து கொள்வோம். கிவ் என்பது ஆங்கிலத்தில் கொடு என்று பொருள் தருகின்றது. ஆனால் கிவ் அப் என்பது கைவிடு என்று பொருளை கொடுக்கின்றது. இங்கே கிவ் பிளஸ் அப் என்ற அட்வெர்ப் இரண்டும் சேர்ந்தவுடன் கிவ் என்ற வினைச்சொல்லினுடைய பொருள் வேறாக மாறிவிடுகின்றது. கொடு என்பது கைவிடு என்ற பொருளை கொடுக்கின்றது. இரண்டாவதை பாருங்கள். லுக் அப் என்று வருகின்ற பொழுது சர்ச், தேடு என்று பொருள் கொடுக்கின்றது. மூன்றாவது டேர்ன் ஆஃப், நிறுத்து என பொருள் தருகின்றது. இவற்றை இப்பொழுது நாங்கள் வாக்கியங்களில் பார்ப்போம். முதலாவது வாக்கியம், ப்ளீஸ் லுக் அப் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட். தயவு செய்து இந்த சொல்லின் பொருள் என்ன என்பதை தேடி கண்டுபிடியுங்கள். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங். அவர் புகைத்தலை கைவிட்டு விட்டார். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். டர்ன் ஆஃப் த ஃபேன். அந்த ஃபேனை, மின்விசிறியை நிறுத்துங்கள். இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு பகுதியிலும் தரப்படுகின்ற வாக்கியங்களை பொருளுணர்ந்து நன்றாக பயிற்சி செய்யுங்கள். ஃப்ரேசல் வேர்ப்பில் தேர்ச்சி பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அதாவது வாக்கியங்களை பொருள் உணர்ந்து பயிற்சியினூடாக நினைவில் நிறுத்திக் கொள்வதுதான். ஃப்ரேசல் வேர்ப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். ஆங்கிலத்தை பேசுவதில் மிக மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இயல்பாகவே பயன்படுத்துகிறார்கள். ஃப்ரேசல் வேர்ப்பினுடைய தெளிவு இருந்தால்தான் தொலைக்காட்சிகள், செய்தி ஊடகங்கள் மற்றும் நாடகங்கள், திரைப்படங்களில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக, ஆங்கிலத்தில் உரையாடல்கள் செய்கின்ற பொழுது பெரும்பாலும் பாய்க்கப்படுவதும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான். இப்போது ஃபார்மல் வேர்ப்புக்கும் ஃப்ரேசல் வேர்ப்புக்குமான வேறுபாட்டை பாருங்கள். ஐ வில் கண்டினியூ, அதாவது நான் தொடர்வேன் என்பதற்கு ஃப்ரேசல் வேர்ப்பில் ஐ வில் கேரி ஆன், ஐ வில் டிஸ்கவர், ஐ வில் ஃபைண்ட் அவுட், ஹி வில் போஸ்ட்போன் த மீட்டிங், ஹி வில் புட் ஆஃப் த மீட்டிங்.
இங்கே நாம் எதனை அவதானிக்கின்றோம்? இலக்கண ரீதியாக பேசுவதையும், மரபு ரீதியாக பேசுவதையும் பார்க்கின்றோம். தமிழிலும் இலக்கண ரீதியாக பேசுவதும் உண்டு, மரபு ரீதியாக பேசுவதும் உண்டு. அதற்கான உதாரணங்களும் தரப்பட்டிருக்கின்றன. மிகவும் சுவாரஸ்யமானது. இப்போது நாங்கள் ஃப்ரேசல் வெர்ப்பை எவ்வாறு கட்டமைப்பது என்பது பற்றி பார்ப்போம். இதனை நாங்கள் 3 வழிகளில் கட்டமைக்கலாம். ஒன்று வெர்ப் பிளஸ் அட்வெர்ப். சிட் டவுன், ஸ்டாண்ட் அப். இரண்டாவது வெர்ப் பிளஸ் ப்ரப்போசிஷன். லுக் ஆஃப்டர், டிபெண்ட் ஆன். மூன்றாவது வெர்ப் பிளஸ் அட்வெர்ப் பிளஸ் ப்ரப்போசிஷன். புட் அப் வித், லுக் ஃபார்வர்ட் டு. இவ்வாறாக 3 முறைகளில் நாங்கள் கட்டமைக்கலாம். இவ்வாறான சொற்களுக்கான விளக்கங்கள் வாக்கியங்களூடாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை வரும்பொழுது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துவிட்டோம். அதாவது பேச்சு வழக்கில் இலக்கண ரீதியாக பேசுவதற்கும், மரபு ரீதியாக பேசுவதற்குமான வேறுபாடு என்ன என்பதை பார்ப்போம். தமிழில் பாருங்கள், அடிக்கு மேல் அடி, காது குத்தியாச்சு, அல்வா சாப்பிடுற மாதிரி, கை நழுவி போச்சு. இவையெல்லாம் மரபு ரீதியான பேச்சு வழக்குகள். பாருங்கள், ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பித்து முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது, அடிக்கு மேல் அடி விழுந்து அது பின்னோக்கி தள்ளிக்கொண்டிருக்கும். அதாவது செட்பேக். இதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை அடிக்கு மேல் அடி. ஆனால் அந்த நிகழ்வோடு அல்ல அந்த சம்பவத்தோடு தொடர்படுத்தாவிட்டால் இந்த சொல்லுக்கு அடிக்கு மேல் அடி என்பது மட்டும்தான் பொருளாக இருக்கும். அது நேரடியான விளக்கமாக இருக்கும். அதே போன்றுதான் யாராவது ஏதாவது சொன்னால், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, ஏற்கனவே எனக்கு தெரியும் என்று கூறுவதும், அல்வா சாப்பிடுற மாதிரி என்பது மிக இலகுவானது என்பதும், வாய்ப்பு தவறிப் போய்விட்டது என்று சொல்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறே ஆங்கிலத்திலும் ஃப்ரேசல் வெர்ப் பயன்படுத்தப்படுகிறது. அடிக்கு மேல் அடி என்பது நேரடியான இலக்கண ரீதியான பார்வையில் அடி மீண்டும் மீண்டும் விழுதலாக கருதப்படுகின்றது. அதேபோன்றுதான் சிட் டவுன் என்பதும் ஃப்ரேசல் வெர்ப்பில் நேரடியான விளக்கத்தை கொடுக்கின்றது. அடிக்கு மேல் அடி என்பது ஒரு பின்னடைவு என்பது ஒரு நிகழ்வைப் பொறுத்து அல்லது சொல்லப்படுகின்ற விடயத்தின் பொருளைப் பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அவ்வாறு தான் கிவ் அப் என்பதும், கைவிடுதல் என்பது எதற்காக சொல்லப்படுகின்றது என்பதைப் பொறுத்தே அதனுடைய பொருளும் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது சில சந்தர்ப்பங்களில் ஃப்ரேசல் வெர்ப்பினுடைய வினைச்சொல்லை நாம் சொல்லுக்குச் சொல்லு அர்த்தம் கண்டுகொள்ள முடியாது. மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துவிட்டோம். அதாவது ஃப்ரேசல் வெர்ப்பில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று பிரிக்கக்கூடியது. காரணம் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அல்லவா? அவை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு பகுதி பிரிக்க முடியாதவையாக இருக்கும். மிக மிக முக்கியமானது, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே பிரிக்கக்கூடியது என்ன என்பதை பார்ப்போம். சில வாக்கியங்களில் ஆப்ஜெக்ட், அதாவது செயப்படு பொருள் இருக்கும்போது, அந்த செயப்படு பொருளை வினைச்சொல்லிற்கும் பார்ட்டிக்கிளுக்கும் இடையில் பயன்படுத்தலாம். உதாரணத்தை பாருங்கள். டர்ன் ஆன் த லைட். இங்கே டர்ன் ஆன் என்பது ஃப்ரேசல் வெர்ப். த லைட் என்பது செயப்படு பொருள், ஆப்ஜெக்ட். இந்த செயப்படு பொருளை நாங்கள் டர்னுக்கும் ஆனுக்கும் இடையிலும் பயன்படுத்தலாம். பாருங்கள், டர்ன் த லைட் ஆன். பொருளில் வேறுபாடு கிடையாது, ஆனால் ஆப்ஜெக்டினுடைய இடம் மாறுகின்றது. இவ்வாறு வேர்ப்புக்கும் பார்ட்டிக்கிளுக்கும் இடையில் ஆப்ஜெக்டை உள்வாங்கக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பிரிக்கக்கூடியவை. இங்கே ரெட்டில் ஹைலைட் பண்ணப்பட்டுள்ள விடயம் மிக முக்கியமானது. அதாவது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் புரோனவுனாக இருக்குமாக இருந்தால் அது பிரிக்கக்கூடிய வாக்கியமாகவே அமைக்கப்பட வேண்டும். அதாவது
வேர்பிற்கும் பார்ட்டிகளுக்கும் இடையில் வந்தே ஆக வேண்டும். முன்னர் குறிப்பிட்ட உதாரணத்தில் டர்ன் ஆன் த லைட் அல்லது டர்ன் த லைட் ஆன் என்று 2 வகையிலும் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அல்லவா? காரணம் என்ன சொல்லுங்கள்? த லைட் என்பது நவுன். அதே நேரத்தில் அதற்கு நாங்கள் இட் என்று குறிப்பிட்டால் எவ்வாறு நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும்? டர்ன் இட் ஆன், டர்ன் இட் ஆன் என்று தான் பயன்படுத்த வேண்டும். முக்கியமானது. டர்ன் ஆன் இட் என்று சொல்லக்கூடாது. டர்ன் இட் ஆன். அதாவது இட் என்பது வேர்புக்கும் பார்ட்டிகளுக்கும் இடையில் வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்குமாக இருந்தால் இந்த அமைப்பு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். குறித்து கொள்ளுங்கள். பிரிக்கக்கூடிய சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றையும் குறித்துக் கொள்ளுங்கள். பிரிக்கக்கூடியவை என்பவற்றை நாம் சிறப்பாக பார்த்தோம். இப்பொழுது பிரிக்க முடியாதவை எவை என்று பார்க்கின்றோம். ஒரு ஃப்ரேசல் வேர்ப் வாக்கியத்தில் வருகின்ற ஆப்ஜெக்ட் பார்ட்டிகளுக்கு அடுத்ததாகத்தான் வர வேண்டும் என்ற விதி இருக்கின்ற பொழுது அவை பிரிக்க முடியாதவை அல்லது பிரிக்கக்கூடாதவை. உதாரணத்தை பாருங்கள். லுக் ஆஃப்டர் தி பேபி என்பதில் த பேபி என்பது ஆஃப்டர் என்ற பார்ட்டிகளுக்கு பின்னர் தான் வருகின்றது. அவ்வாறு தான் வர வேண்டும். காரணம் என்னவென்றால் லுக் ஆஃப்டர் என்பது பிரிக்க முடியாத, பிரிக்கக்கூடாத ஃப்ரேசல் வேர்ப். சில உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் பார்ப்பது transitive verb and intransitive verb. transitive verb என்பது தமிழில் செய்யப்படுபொருள் குன்றா வினைச்சொல். intransitive என்பது செய்யப்படுபொருள் குன்றிய வினைச்சொல். அதாவது ஒரு வினைச்சொல் ஒரு வாக்கியத்தில் அதற்கான பொருளை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு நேரடியாக செய்யப்படுபொருள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டதோ அவசியம் தேவைப்படும். காரணம் என்னவென்றால் transitive verb யாருக்காக அல்லது எதற்காக அந்த செயலை செய்கின்றது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்துவதற்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படுகிறது. transitive verbுக்கான வாக்கியத்தை பாருங்கள். ப்ளீஸ் புட் ஆஃப் த மீட்டிங். இங்கே எதை பின்போட வேண்டும்? மீட்டிங். மீட்டிங் என்பது ஆப்ஜெக்ட். எனவே அந்த வாக்கியத்திற்கான பொருளை கொடுப்பதற்கு இந்த புட் ஆஃப் என்ற வினைச்சொல்லிற்கு என்ன தேவைப்படுகிறது? ஆப்ஜெக்ட். த மீட்டிங் என்பது தேவைப்படுகின்றது. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். சப்பாத்தை கழற்றுங்கள். எதை கழற்ற வேண்டும்? சப்பாத்தை. ஆகவே சப்பாத்து என்பது டிரெக்ட் ஆப்ஜெக்ட். எனவே இந்த வாக்கியத்தின் பொருளை சரியான முறையில் வெளிப்படுத்துவதற்கு வினைச்சொல்லுக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படுகிறது. அடுத்ததாக இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அதாவது செய்யப்படுபொருள் குன்றிய வினைச்சொல். இதனுடைய இயல்பு என்ன சொல்லுங்கள்? இந்த வினைச்சொல்லும் ஆக்ஷன் வேர்ப் தான், செயலை வெளிப்படுத்துகின்ற வினைச்சொல் தான். ஆனால் இது செயலை தானாகவே வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் இதற்கு ஆப்ஜெக்ட் செய்யப்படுபொருள் தேவைப்படுவதில்லை. அதாவது ஆக்ஷன் செயல் வந்து யாருக்காகவோ அல்லது எதற்கோ செய்வதில்லை. தானாகவே அந்த செயலை செய்வதால் அதற்கு டிரெக்ட் ஆப்ஜெக்ட் தேவைப்படுவதில்லை. அவ்வாறு செயலை வெளிப்படுத்துவதற்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படாத போது அந்த வினைச்சொல்லை நாங்கள் செய்யப்படுபொருள் குன்றிய வினைச்சொல், அதாவது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்று கூறுகின்றோம். உதாரணங்களை பாருங்கள். The plane took off on time. விமானம் சரியான நேரத்திற்கு புறப்பட்டது. இங்கே விமானம் இந்த செயலை தானாகவே செய்கின்றது.
அவ்வாறு செய்வதனால் இந்த வினைச்சொல்லிற்கு டு காஃப் என்ற வினைச்சொல்லிற்கு ஒரு செய்யப்படு பொருள் தேவைப்படுவதில்லை. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். த கார் broke down on the highway. நெடுஞ்சாலையில் கார் பழுதாகிவிட்டது. மூன்றாவது வாக்கியமும் நாங்கள் நாங்களாகவே செய்வது என்பது வெளிப்படையாக தெரிகின்றதா அல்லவா? மீண்டும் ஒரு முறை இந்த விதிமுறைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் ஒரு வினோதமான விடயத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். காரணம் என்ன சொல்லுங்கள்? ஒரு ஃப்ரேசல் வேர்ப் பல பொருளை கொடுக்கும். மிகவும் ஆச்சரியமானது. இங்கே டேக் ஆஃப் என்ற அந்த ஃப்ரேசல் வேர்ப்பினுடைய பயன்பாடு 3 சந்தர்ப்பங்களில் 3 வேறுபட்ட பொருளை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவதை பாருங்கள். The plane will take off soon. மிக விரைவில் அந்த விமானம் புறப்படும். பாருங்கள். இது விமானம் புறப்படுவதற்கு டேக் ஆஃப். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். Please take off your shoes. சப்பாட்டை கழற்றுங்கள். இங்கும் டேக் ஆஃப் தான். ஆனால் பொருள் வேறு. மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். Her career really took off last year. கடந்த வருடம் அவருடைய கேரியர் உண்மையிலேயே வெற்றிகரமாக அமைந்தது. இங்கே டேக் ஆஃப் என்பது பாஸ்ட் டென்ஸில் வந்தபடியால் டுக் ஆஃப் என்று வந்திருக்கின்றது. இங்கே முக்கியம் என்ன சொல்லுங்கள். இந்த டேக் ஆஃப் என்ற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் 3 சந்தர்ப்பங்களில் 3 வேறுபட்ட பொருளை கொடுக்கின்றது. இதை எப்படி நாம் கற்றுக்கொள்வது? சூழல், சந்தர்ப்பம்தான் எல்லாமே. அதாவது எதற்கு எப்பொழுது பாவிக்கின்றோம் என்பதை பொறுத்தே அது அதற்கான பொருளை கொடுக்கின்றது. Context is everything. ஆகவே எங்களுக்குள்ள வாய்ப்பு என்ன சொல்லுங்கள். நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள் அல்லது கலந்துரையாடல்கள் இவற்றை நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் தான் ஃப்ரேசல் வேர்ப் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவான தவறுகள் காமன் மிஸ்டேக்ஸ். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் சாதாரண வினைச்சொல்லின் மூலம் வெளிப்படுத்த வேண்டிய கருத்தை ஃப்ரேசல் வேர்ப் முறையில் பயன்படுத்தி தப்பு பண்ணி விடுகின்றோம். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். ஐ டிஸ்கஸ்ட் about it. இங்கே about என்பது அவசியமற்றது. ஐ டிஸ்கஸ்ட் இட் என்று சொல்லுகின்ற பொழுதே அதை பற்றித்தான் நாங்கள் கதைத்தோம் என்பது அந்த ரெகுலர் வேர்ப்பினுடைய பொருள். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். ஐ ரிட்டர்ன்ட் பேக். ரிட்டர்ன்ட் என்றாலே திரும்ப வந்ததுதான். ஐ ரிட்டர்ன்ட் என்று கூறினால் போதும். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். ஐல் பிக் அப் யூ. இது தப்பு என்பதை நாங்கள் மிக தெளிவாக கற்றிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் யூ என்பது ப்ரோனவுன். ப்ரோனவுன் எப்பொழுதும் எங்கு வரும்? வினைச்சொல்லுக்கும் பார்ட்டிக்கிளுக்கும் இடையில் வர வேண்டும். எனவே சரியான வாக்கியம் ஐல் பிக் யூ அப் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். ஐ ஆம் கெட்டிங் ஓவர் ஃப்ரம் எ கோல்ட். இங்கே சரியான வாக்கியம் என்ன? ஐ ஆம் கெட்டிங் ஓவர் எ கோல்ட். கெட்டிங் ஓவர் என்பது அதிலிருந்து விடுபடுவதைத்தான் குறிப்பிடுகின்றது. எனவே இவ்வாறான தவறுகள் இடம்பெறாமல் இருப்பதற்கு முழுமையான பயிற்சி ஒன்று தான் உதவும். நாங்கள் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்பை 5 பிரிவுகளாக நான் பிரித்துள்ளேன். இது முதலாவது. இங்கே நாங்கள் நாள்தோறும் பயன்படுத்துகின்ற வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றில் முதல் 2ஐயும் நாங்கள் சிறிது அவதானமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது ஐ வேக் அப் என்பது ஸ்டாப் ஸ்லீப்பிங் தான்.
நீங்கள் கட்டிலை விட்டு அல்லது பெட்டை விட்டு வெளியே வருவதல்ல. ஐ கெட் அப் என்பது நீங்கள் கட்டிலிலிருந்து விலகி வருவது. உதாரணமாக, நீங்கள் 6 மணிக்கு வேக் அப், 6:30க்கு கெட் அப். இந்த வாக்கியங்களையும் தொடர்ந்து வருகின்ற வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இந்த வாக்கியங்களை நீங்கள் நாள்தோறும் பயன்படுத்துங்கள். உங்களுடைய அலுவலகத்தில் பயன்படுத்தலாம், வீட்டில் பயன்படுத்தலாம், பல்வேறு இடங்களில் பயன்படுத்தக்கூடியதாக நான் வகைப்படுத்தி இருக்கின்றேன். அவற்றை பயன்படுத்துங்கள். இந்த பயிற்சி வாக்கியங்களின் முடிவிலும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கின்றது. முழுமையாக இந்த வாக்கியங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பயிற்சி செய்யுங்கள். தேவைப்பட்டால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்களாகவே சொல்லலாம். தொடர்ச்சியாக மிகுதி வாக்கியங்கள் வருகின்றன. இவை நீங்கள் அலுவலகத்தில் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடியதாகவும், அதே நேரத்தில் பரீட்சைகளுக்கு மிக முக்கியமானவை. இவை ஸ்போக்கன் கன்வர்சேஷன், அதாவது பேச்சு உரையாடலில் பொதுவாக பயன்படுத்தப்படுபவை. நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இவை எமது சாதாரண சூழ்நிலைகளில் பயன்படுத்தக்கூடியவை. நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இவை சரளமாக ஆங்கிலத்தை பேசுவதற்கு மிகவும் உதவக்கூடியவை. எல்லாவற்றையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இந்த வினாக்களுக்கான விடையை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். இதோ உங்களுக்கான விடைகள். ஃப்ரேசல் வேர்ப் சம்பந்தமாக நீங்களும் நானுமாக மிகச்சிறந்த பயிற்சி ஒன்றை முடித்துள்ளோம். இங்கே தரப்பட்டுள்ள இந்த சிறிய பாராகிராஃபில் 5 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கின்றன. இதுபோன்று நீங்களும் சிறிய சிறிய வாக்கியங்களை ஃப்ரேசல் வேர்ப்ஸை பயன்படுத்தி நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.